ஹே ஆல் வணக்கம். டான்செட் 2024 MBA கொஸ்டின் பேப்பரில் ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் ஒரு கேள்வி தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா 1/3 மார்க் நெகட்டிவாக இருந்தது. 0.33 மார்க்ஸ் நெகட்டிவ். இந்த வருஷத்துலேருந்து அதை கம்மி பண்ணி 1/4 ஆக்கிட்டாங்க. 0.25 ஆக்கிட்டாங்க. இது பெனிஃபிட்டா? இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு இதை வச்சு நம்ம எக்ஸாமினேஷன் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம மாற்றணுமா அப்படிங்கிறத கேட்கலாம். யாரை கேட்குறது? வில் ஆஸ் த பெஸ்ட் பர்சன் இன் டவுன். ஸ்வேதா மேடம், டான்செட் 2005 டாப்பரே கேட்கலாம். சில சேஞ்சஸ் நம்மளால் ஸ்டில் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சும்மா ரேண்டமாக கெஸ் பண்ணி கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு இப்போவும் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ரேண்டமாக மார்க் பண்ணி நிறைய நெகட்டிவ் மார்க்கிங் வந்ததுன்னா அது will not give you a good score. ஸோ உங்களோட ரேங்கிங், உங்கள் பர்சன்டைல் மார்க்ஸை அது ஸ்டில் இம்பேக்ட் பண்ணும். ஆனால் ஒரு சேஞ்ச் நீங்கள் உங்களோட கொஸ்டினோட அப்ரோச்சில் பண்ணலாம். இப்போ ஒரு கொஸ்டினில் 4 ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வொக்காப் கொஸ்டின் இருக்குது. இந்த 2 வேர்ட்ஸும் நிச்சயமாக இதோட மீனிங் இல்லை அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த 2 பாக்கி இருக்கிற ஆன்சர் ஆப்ஷன்ஸில் எது கரெக்டுன்னு தெரியலனா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நெகட்டிவ் மார்க்கிங் கம்மியாக இருக்கிறதுனால ரிஸ்க் எடுத்து ஒன் ஆஃப் த 2 ஆன்சர் ஆப்ஷன்ஸை பிக் பண்ணலாம். ஸோ 4 ஆப்ஷன் இருக்கச்சே ஸ்டில் கெஸ் பண்ணாதீங்க. அந்த நெகட்டிவ் மார்க்கிங் ரொம்ப அக்யூமுலேட் ஆகிட்டு உங்களோட மார்க் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஆனால் சில ஆன்சர் ஆப்ஷன்ஸை நீங்கள் எலிமினேட் பண்ணிவிட்டு இதுவான்னு தெரியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஓரளவுக்கு ஒரு 3 கொஸ்டின் இல்லை 4 கொஸ்டினுக்கு மொத்த டெஸ்ட்டில் பர் செக்ஷனில் நீங்கள் கெஸ் 4லேருந்து 5 கேள்வி இந்த மாதிரி ஒரு கெஸ் ஒர்க்கில் ஓட்டுங்கன்னு சொல்கிறீங்க. கரெக்ட். ரேண்டமாக கோலம் போட்ட மாதிரி எல்லா கேள்விக்கும் ஆன்சரை மார்க் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. ரைட். பெஸ்ட் ஆஃப் லக் எவ்ரிவன்.